ஞாயிறிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரை பொழுதுபடியாக வந்திருக்கிற அன்பு திருச்சபையின் சொந்தங்களே, உறவுகளே, உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அட்வந்து நாட்கள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைய இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டுவதாக. இந்த வாரத்திலும் திருச்சபை நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு சத்திய வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய கருப்பொருளை திருச்சபை நமக்கு தியானிக்கப்படியாக கொடுத்திருக்கிறது. இருந்தவாறு தலையை தாழ்த்துவோம். எங்கள் கற்பனையும் மேற்புறமாய்ந்த தாவே, என் வாயின் வார்த்தையிலும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் ஆண்டோடைய திவ்ய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த அட்வந்து நாட்கள் என்று சொல்லும் பொழுது இதற்காக திருச்சபை இந்த அட்வந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கை வைத்திருக்கிறது. உடைய திருச்சபையினுடைய நாட்காட்டிலே அந்த காலங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதிலே பொது காலம் என்பது உண்டு, லெந்தரும் காலம் என்பது உண்டு, அட்வந்து காலங்கள் என்பது உண்டு. இவ்வாறாக இந்த காலங்களை பிரித்து அதற்கான நிறங்களை நிர்ணயம் செய்து அந்த நிறத்தின் அடிப்படையில் தான் ஆட்கள் நாம் அந்த மேஜை விடிப்பிலே நாம் அந்த துணிகளை மாற்றுகிறோம். இந்த அட்வந்து நாட்கள் இதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பின்னணியில் இது ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே அட்வந்து நாட்களின் ஞாயிறிலே நான் உங்களுக்கு இதை குறித்து முகமுறைகளை சொல்லியிருக்கிறேன். அதை சற்று தூசி தட்டி நினைவுபடுத்திவிட்டு செய்திக்குள் எடுத்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த அட்வந்து நாட்கள் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார் தொட வேண்டும், சீரியல் போட வேண்டுவதற்காகவா? கிறிஸ்துவின் வருகையை தியானிக்க. சரியான பதில்தான். கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்க நாம் ஆயத்தப்படுகின்ற காலம் இந்த அட்வந்து காலம். பொதுவாக நாம் லெந்து நாட்களில் தான் அவருடைய வருகை குறித்தான 2ஆம் வருகைக்கான செய்திகளை நாம் கேட்பதுண்டு. ஆனால் இந்த அட்வந்து நாட்கள் எதற்காக என்று சொன்னால் முதல் வருகையை நினைவு கூறுவது, 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படும். முதல் வருகையை நினைவு கூறுவதனால் தான் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையாக கொண்டாடுகிறோம். ரட்சகர்களுக்கு பிறந்து விட்டார், மீட்பர்களுக்கு பிறந்து விட்டார் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். ரட்சகர் வந்து விட்டார், ரட்சிக்கப்பட்டு விட்டோமா? மீட்பர் வந்து விட்டார், மீட்கப்பட்டு விட்டோமா? இந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த 60 நாட்கள். ரட்சகர் வந்தார் என்பது உண்மை, அவர் மீட்பராக தான் உலகத்தில் வந்தார் என்பது உண்மை. ஆனால் வந்த பணி நிறைவேறிவிட்டதா? அவர் வந்த பணி நிறைவேறிவிட்டதா? நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமா? நாம் மீட்கப்பட்டு விட்டோமா? இதற்காக தான் கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். அதோடு மாத்திரமல்ல, வரலாற்று பின்னணியிலே ஒரு நாட்களை நினைவு கூறும்படியாக திருச்சபை இந்த நாட்களை ஏற்படுத்தியது. என்னவென்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் மத்தேயு நற்செய்தி நூலில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்ற காலத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் எத்தனை ஆண்டு? 400 வருடங்கள். 400 வருட காலம் இறை வார்த்தை ஒருவருக்கு கொடுக்கப்படவில்லை. பிரத்யேகமாக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படவில்லை. இந்த காலம் திருச்சபை வரலாற்றில் இருண்ட காலம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தையை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். முக்கியமாக தீர்க்க தரிசனங்களின் புத்தகங்களில் சொல்லப்பட்ட மேசியாவினுடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த எதிர்பார்ப்பின் காலங்களிலே, அவருடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நாட்களிலே 400 ஆண்டுகள் கடந்து போயிற்று. பின்பதாகத்தான் கபிரியேல் தூதர் மூலமாக அங்கே வாக்குத்தத்தம் மரியாளுக்கு உரைக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தை 400 ஆண்டுகளை நினைவுறும் விதமாக கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு முன்பதாக
வருகின்ற 4 வாரங்கள் அட்வென்ட் ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. எப்படி அவர்கள் மேசியாவுடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள், அதே போல நாம் ஆண்டுடைய 2ஆம் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் மேசியாவை வரவேற்க ஆயத்தப்பட்டது போல நாம் 2ஆம் வருகையில் அவருடைய வருகையிலே அவரை எதிர்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் இந்த அட்வென்ட் நாட்கள். சரி, கடந்த வாரம் அட்வென்ட் ஞாயிறுடைய தலைப்பு என்ன? திருமறை. அதாவது திருமறை திருமறை ஞாயிறாக அதை ஆசிரியர் ஏன்னு சொன்னால் வார்த்தை மாம்சமானார். ஏன் திருமறை ஞாயிறாக இருக்கிறார்கள்? வார்த்தை மாம்சமானார். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி யோவான் முதல் அதிகாரத்தை பார்க்கிறோமே, அந்த வார்த்தை மாம்சமானார். ஆகவே அவருடைய திருமறையை வார்த்தை கொடுத்தான மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த முதல் ஞாயிறு 2ஆம் ஞாயிறு தலைப்பு கொடுத்திருந்தார். இந்த நாளிலே பயத்திலிருந்து விடுதலை. பயம் என்று சொல்லும்போது மனித உலகிலே மனிதனுக்கு இருக்கிற உணர்வுகளில் ஒன்று பயம். இந்த பயம் பல விதத்தில் வெளிப்படுகிறது. யார் இதற்கெல்லாம் பயப்படுவார் என்று சொல்லி கேட்டால் ஒரு பெரிய நீண்ட லிஸ்டே போடுவாங்க. சின்ன பிள்ளைகள் கேட்டா உங்களுக்கு பயம் என்ன என்று சொன்னால் சில பிள்ளைகள் சொல்லுவாங்க பள்ளிக்கு போறதுனாலே பயம். சில பிள்ளைகள், சிலருக்கு எக்ஸாம் என்றால் பயம். சில பிள்ளைகளுக்கு ஏதாவது விஷப்பூச்சிகளை பார்த்தால் பயம் என்று சொல்வார்கள். அதே போல மனிதனுடைய வாழ்விலே எல்லா காரியத்திலும் பயம் நம்மை தொற்றிக் கொள்கிறது. சிலருக்கு வியாதியை குறித்தான பயம், சிலருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், சிலருடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதார நிலையிலே நாம் வைத்திருக்கிற கடன்களை குறித்து பயம். இதை எப்பொழுதுதான் அடைத்து தீர்மானம் என்று சொல்லக்கூடிய பயம். சிலருக்கு எதிரிகளை பார்த்து பயம், சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பயம். சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பயம் ஏற்படுகிறது. சிலருக்கு உறவுக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா பயம், அச்சோ வந்துட்டாங்களா அப்படின்னு உறவுக்காரங்களை நினைத்து பயப்படும். இப்படி ஆக பற்பல நிலைகளில் பயம் மனிதனை ஆட்கொள்கிறது என்பது உண்மை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலான பயம் எதை குறித்து இருக்கு என்று சொன்னால் பாவத்தை குறித்தான பயம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த பாவத்தை குறித்தான பயம் நம் மனிதனுடைய வாழ்வை அங்கே அழுத்தி கொண்டிருக்கு என்று சொன்னால் மிகையாகும். அன்னையுடைய வாழ்விலே குற்றத்தை குறித்தான பயத்தின் நிமித்தமாக அன்னைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பாவத்தின் அடிமைப்பட்ட நிமித்தமாக இந்த பாவத்தின் விளைவை குறித்து பயப்படுகிற கூட்டமாக மனித கூட்டம் காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த பாவத்திலிருந்து நான் விடுவிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்து அவர்களுக்கு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு பயத்தை கொடுத்து விடுதலை கொடுத்தான். அப்ப பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கபடியாக ஆண்டவர் உலகிலே மனிதனாக வந்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ மனித வாழ்விலே பாவத்தை குறித்தான பயம் இருக்கிறதா என்று சொன்னால் அது எல்லோருக்கும் இருப்பதில்லை. தாவீதுடைய வாழ்விலே பாவம் புரிந்தான், அதை குறித்தான பயம் வந்தபடியினால் தான் ஆண்டுடைய சமூகத்திலே கதறி எழுது 51ஆம் சங்கீதத்தின் மூலமாக தன்னுடைய மன்னிப்பை அங்கே அறிக்கையிட்டார். அதோடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொன்னால் எப்பொழுது பாவத்தில் விழுந்தானோ அப்பொழுதே ஆண்டவர் தருகிற மெய்யான மகிழ்ச்சியை அவர் இழந்து போனவன் தன் வாழ்வில் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படியாக மீண்டும் உணர்வுடைந்தவனாக ஆண்டுடைய பாக்கை அவன் கெஞ்சினான். அவன் இந்த உலக வாழ்விலே நமக்கு இதைகளை குறித்தான பயம் நீங்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் கொடுக்கப்பட்ட திருமுறை பதிலும் வேதத்தை அடிப்படையாக வைத்து 2 காரியங்களை நாம் சுருக்கமாக நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இங்கே நான் வாசிக்கிட்ட நிருப வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாசகத்தின்படி இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே யோவான் ஆக்கியோர் சொல்கிறார், தேவனை ஒருவரும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக நாம் பயத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் என்பது இந்த 1 யோவான் நிருபத்தை எழுதின ஆக்கியோருடைய கருத்தாக காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அன்புக்குரியவர்களே, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால்
அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த உலகிலே மனிதனாக அவதரித்தார். ஆகவே அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் பிறர் மீது அன்பு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். 1 யோவான் இந்த நிருபம் முழுவதுமே அதிகமாக அவர் வலியுறுத்துகின்ற காரியம் அன்பை குறித்து. அன்பு இல்லாதவர் தேவனை அறியார். ஆண்டவர் ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவர் என் இரட்சகர், என் மீட்பர், எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்குவர் அவர் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்கும். என்று சொன்னால் அவர் என் இரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார், நான் அவரில் அன்பு கூர்ந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அவை சொல்கிறார், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி. பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாமும் முதல் அன்பு கூறல, நமக்கு முன்னால் அன்பு கூர்ந்தவர் அவர் தான் நம்ம மீது அன்பு கூர்ந்தார். அப்ப அவர் நம்ம மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது, இவ்வளவா இருக்கு. தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதற்கு அளவில்லை, அதற்கு வரையறை இல்லை என்று சொன்னால், பின்னுலக வாழ்வை விட்டு மன்ன உலகில் வந்து தன் ஜீவனையே ஈந்தளித்தாரே, இந்த அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த அன்பையும் நாம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த அன்புள்ள ஆண்டவர் என் இரட்சகர், என் மீட்பர், எனக்காக இந்த பூமியிலே அவதரித்தார், எனக்காக பின்னுலகை விட்டு இந்த மண்ணுலகை வந்தார், அவர் என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த உறுதிப்பாடு பயத்திலிருந்து நம்மை புறமே தரும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நமக்கு பயத்திலிருந்து விடுதலை தருகின்ற அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம், அதே நேரத்திலே அன்பு வைத்த என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னோடு பயணிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிப்பாடு. ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார். மொபைலின் கால் இறைவன் கடந்து வருகிற ஆண்டவராக இருக்கிறார். காலங்கள் கடந்து நம்மோடு இடைபெறுகிற ஆண்டவர், ஒவ்வொரு காலத்திலும் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர் என்று சொன்னால், அங்கே சிருஷ்டிப்பு முதல் வெளிப்படுத்தலுடைய விசேஷமுடைய நிகழ்வரை பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவருடைய பயணிப்பை நாம் பார்க்க முடியும். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். அவருடைய வாழ்விலே ஆண்டவர் அனுதினமும் இடைப்பட்டார். விடுதலை சாயங்காலங்களே குளிச்சார்களே அவரோடு உறவாடினார், அவரோடு பயணிக்கிற ஆண்டவராக இருந்தார். முற்பிதாக்களுடைய வாழ்விலே ஆண்டவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டார். நீ என்ன செய்ய வேண்டும், நீ எங்க போகணும், நீ என்ன பண்ணணும் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருமே ஆண்டவரோடு பயணித்தார்கள். நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த பொருள் என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பயணிக்கிற ஆண்டவர் தான் இருந்திருக்கிறார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு பயணித்தான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் உடன்படிக்கை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது நினைச்சாரு, ஆண்டவருடைய பிரசனம் அவரோடு கடந்து சென்றது. தீர்க்கதரிசிகளின் நாட்களிலும் ஆண்டவர் அவரோடு பயணித்தார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர். அந்த உறுதிப்பாடு நமக்கு பயத்தை புறம்பே தருகிறது. ஒரு இருட்டான காட்டு பகுதியிலே ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வரை கடந்து செல்வது வைத்துக் கொள்ளுவோம். குடும்பமாக கடந்து செல்கிறீர்கள், கருவமனை பிள்ளைகளாக கடந்து செல்கிறீர்கள். அதில் கடந்து செல்லும் பொழுது மனைவிக்கு நினைச்சிருக்கோம், பயம் இருக்கு. நடு காட்டுல நம்ம நடந்து போறோமே, ஏதாவது வந்தா என்ன செய்யன்னு சொல்றது பயம் இருக்கு. அந்த பிள்ளை நினைச்சிரும், தூங்கிடும். ஏன்னா எங்க அப்பா என் கூட இருக்காரு, என் கூட பயணிக்கிற யார், எங்க அப்பா. எங்க அப்பா என்னை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். என் அப்பாவோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? உள்ள அவங்க அப்பா தைரியசாலியோ இல்லை பெரிய திறமசாலியோ தெரியாது. ஆனா அந்த பிள்ளையை பொறுத்தவரை என் அப்பா இங்க இருக்கிறார், அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறார், எனக்கு எந்த ஒரு சேதம் ஏற்பட அவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு, அந்த உறுதிப்பாடு தான் அந்த பிள்ளையை சுகமாக நித்திரைக்கு நேராக அழைத்து செல்கிறது. அப்போ நாம் நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம போட்டோம். இந்த உலகத்துல மனிதனுக்கு பயம், இந்த பயம் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொன்னார். என்னுடைய வியாதியில் என்னோடு அவர் பயணிக்கிறார். ஒரு பலவீனத்திலே பூர்ணமாக விலகும் என்று சொன்னோம், என்னோடு பயணிக்கிறார். பொருளை நீயோ விட கொடுப்பாய், எனக்கு வாக்காதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் என் ஆண்டவர். பொருளை இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீட்டு வர என் ஆண்டவராக விடுதலை. உன் பாதைகள், உன்னுடைய வழி சரியா இருந்தால் உன் சத்துருக்கள் உன்னோடு ஒப்புரவாவார்.
சமாதானமாவார்கள். அப்படிதானே? அப்போ எதிர்காலை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆண்டவர் நம்மோட வாழ்க்கையை பயணிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நமக்கு இடைப்படுகின்ற பயத்தை உண்டுபடுகிற எந்த காரியத்தை கொண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நற்செய்தியிலே இந்த வாசித்த பகுதி நமக்கு பரிச்சயமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரோடு பயந்து கொண்டிருக்கிறார் படகிலே. பயம் என்பது ஊழியர்களுக்கும் வந்திருக்கிறது, பெரிய தீர்க்கதரிசிகளுக்கும் வந்திருக்கிறது, சீடர்களுக்கும் வந்திருக்கிறது, விசுவாசிகளுக்கும் வந்திருக்கிறது. பயம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு காரணம். இங்கே பயணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரோடு படகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே படகு அமிழத்தக்கதாக என்ன செய்து புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அமிழ்ந்து போகவில்லை, அமிழ்ந்து போகின்ற ஒரு தோற்றத்தை அங்கே கொண்டு பண்ணுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் நித்திரையாக இருந்தார். அவர் நினைத்தார்கள் நாம் ஆண்டு போய்விடும் என்று சொன்னால் அவரோடு பயணித்தவர் மேசியா என்பதை மறந்து போனார்கள். அவரோடு பயணிப்பவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். வல்லவர் காரியத்தை நிறைவேற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். என்று சொன்னால் அவர்கள் சுற்றி பார்க்கின்ற காரியங்களே அவளுக்கு பயத்தை ஏற்படுத்துது. நமக்கும் பயத்தை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? சூழ்நிலைகள். ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் சொல்லுகிற காரியங்கள், ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்ற காரியங்கள். உங்க பிள்ளை படிக்கிறது தேர்தல் கஷ்டம்னு சொல்லி அவங்க பயந்துருது. ஐயோ டீச்சர் சொல்லிட்டாங்க, என் பிள்ளை படிக்காம. அன்புக்குரியவரே, உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்தவர் ஆண்டவர். அவருக்கு தெரியும் உங்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ மனிதனுடைய வார்த்தைகளும் அவள் நமக்கு காட்சிப்படுகின்ற சூழ்நிலைகளும் நமக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றன. அவர்கள் கடல் கொந்தளித்தது, அங்கே புயல் வீசியது, அங்கே உண்மைதான். அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலே உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மறந்து போனார்கள், அந்த சத்தியத்தை மறந்து போனார்கள். நம்மோடு பயணிக்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை மறந்து போனார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை இழந்து போனார்கள். ஆகவே தான் அவர்கள் பயந்தார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் பயப்படுவீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போனீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். நான் உங்களோடு இருக்கிறேனே, பின்பு ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? அன்புக்குரியவர்களே, பொதுவாக சொல்கின்ற காரியம் பயம் விசுவாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். விசுவாசம் பயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். விசுவாசம் பயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். பயம் விசுவாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி இயற்கை மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். இவை அனைத்தையும் உலகத்தையும் உலக அனைத்தையும் படைத்தவன் தான். இந்த உலகத்தில் அனைத்து அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அனைத்து அதிகாரத்தின் நிமித்தமாக நான் இன்று இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அவர் வெளிப்படுத்தினார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்காகத்தான் பின்னுலக வாழ்வை திறந்து வந்தார். நாம் இன்னும் ஆண்டவரை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்குள் வாசம் பண்ணுகின்ற இறைவனை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவரே, அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு பயத்திலிருந்து விடுதலை தரும். அதோடு மாத்திரமல்ல, நம்மோடு இருப்பவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. நம்மோடு இருப்பவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு எதிரான வல்லமை ஒன்றுமில்லை. விடுதலை. அப்போ அந்த எண்ணம் நமக்கு பயத்தை புறம்பை தருது. பிள்ளைகள் ஸ்கூல்ல போவாங்க, ஏதாவது பிள்ளைகளோட வாக்குவாதங்களோ சண்டைகளோ வந்தான்னு சொன்னாங்க, இரு வீட்டில் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க. எங்கள் அப்பா பெரிய கம்பம் தூக்கிட்டு வர்றாரு, உன்னை என்ன செய்கிறார் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கம்பம் தூக்கிட்டு வராரோ இல்லை அந்த கம்பம் தூக்க முடியுமோ முடியாதோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என் அப்பா எல்லாத்தையும் செய்ய பலன் படைத்தது. என் அப்பாவால் எல்லாம் செய்ய முடியும், யாரையும் வெல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம கூட அவர் பெரியவராயிருப்பார். அவரை பிறப்பித்து சொல்லும் போது தேவன் சொன்னார், அவர் பெரியவராயிருப்பார் என்று சொன்னார். எல்லாரையும் பெரியவர் அவர், எல்லாரையும் வல்லமை படைத்தவர் அவர். அப்போ பயம் எப்பொழுது நமக்கு படைத்து விடுதலை பெற முடியும் என்று சொன்னார், அவர் வல்லமை உடையவர் என்பதை நாம் பெறும்போது. இங்கே இந்த மார்க் நற்செய்தி நூலை பார்க்கும்போது அவர்கள் பயப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி அந்த நிறைவு வரும் பொழுதும் பயத்தில் தான் நிறைவு. அந்த அதிகார கடைசி வசனம் வாசிங்க. பாருங்க, முதலே பயப்பட்டாங்க, இயற்கையை பார்த்து பயந்தாங்க, மூலிகை போல பயந்தாங்க. இப்போ இயற்கை மீது ஆளுகை செய்கிற ஒரு ஆண்டவர் அவரை பார்த்துட்டு
இப்போ பயப்படுறாங்க, அவரை பார்த்து பயப்படுறாங்க. பயத்துடைய கர்த்தரை செய்வீர்கள், நடுக்கத்துடைய அவரை சமத்துவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேறு, உலகத்தை கண்டு பயப்படுகிற பயம் வேறு. நமக்கு ஆண்டவரை குறித்து பயப்படலாம், அது நமக்கு பரிசுத்தத்தை நமக்கு தெரிவித்தது. உலகத்தை குறித்தான பயம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதனாலே இயற்கை மீது ஆளுகை வைத்த இயேசுவை குறித்து அவர்கள் பயந்தார்கள். இதனாலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் கூட நமக்கும் இருக்கிற பயம் என்ன? ஆண்டவரே, பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறான். நீர் மண்ணுலக வாழ்விலே நீர் மனிதனாக அவதரித்தீர். என் வாழ்வின் பயங்கள், அச்சங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு முதலாவதாக உன் மீது நாங்கள் அன்பு செலுத்த வேண்டிய சுவாமி. ஒரு அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீர் எனவே அன்பு கூர்ந்தபடினாலே இங்கே உலகத்தில் வந்தீர். அன்பில்லாத தேவனை அறிந்தார். பொருளே, அந்த அன்பு எங்களை பூரணப்பட உதவி செய்யும். அந்த அன்பு என்ன செய்யுமா? பயம் நமக்கு வேதனை உண்டாக்குகிற காரியம். அந்த வேதனை உண்டாக்குகிற காரியத்திலிருந்து விடுதலை தர உன் மீது நாங்கள் அன்பு வைக்கிறோம். நீர் எங்களோடு பயணிக்கிறீர். கடந்த காலத்திலே முற்பிதாக்களுடைய வாழ்வில் பயணித்த ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே பயணித்த ஆண்டவர், எங்களோடும் நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீர் சுவாமி என்று அந்த நிலைப்பாட்டை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு, அதே மாத்திரமல்ல, எங்களில் பயணிக்கிற ஆண்டவர் வல்லமை இருந்த ஆண்டவர், சர்வ வல்லவராக நான் வெளிப்பட்டேன் என்று சொல்லி மோசேயிலே இந்த ஆண்டவர் சொல்கிறார். சர்வ வல்லவராக, அப்போ எல்லா வல்லமையும் படைத்தவராக அவர் செயல்பட்டார். அந்த வல்லமை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுடைய நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் பயத்திலிருந்தும், பிசாசு பயத்திலிருந்தும், இந்த வியாதியின் பயத்திலிருந்தும், எதிர்காலத்தின் பயத்திலிருந்தும், மற்ற எல்லா பயங்களுக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்து உம்முடைய மகிழ்ச்சியை நாங்கள் பரிபூர்ணப்பட செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை ஒப்புடுப்போம். வருகிற பண்டிகை நாட்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நாட்களாக அமைய இறைவனை நமக்கு கிருபை பாராட்டுவதாக. ஆமென்.